இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாமக தலைவர் யார் என ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே ஓராண்டுக்கும் மேலாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. பாமக இரண்டாக உடைந்த நிலையில் அன்புமணிக்கு தான் கட்சியும் மாம்பழம் சின்னமும் சொந்தம் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் ராமதாஸ் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மாம்பழ சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு உரிமையியல் கோர்ட்டில் புதிய மனு தாக்கல் செய்யலாம் என உத்தரவிட்டது. மேலும் அந்த மனுவை விசாரித்து 3 நாட்களுக்குள் இறுதி முடிவை உரிமையியல் கோர்ட் எடுக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சென்னை உரிமையியல் கோர்ட்டில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி தர்மபிரபு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக இன்றுக்குள் அன்புமணி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இன்று அன்புமணி மற்றும் ராமதாஸ் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மேலும் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வக்கீல் இந்த வழக்கு தந்தை மகனுக்கு இடையே உள்ள பிரச்சினை, மாம்பழம் சின்னத்தை தற்போதைய சூழலில் முடக்க முடியாது, தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் கோர்ட் தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி தர்மபிரபு மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை நாடுமாறும் உத்தரவு பிறப்பித்தார்.